ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 23. அதிகாலை 5 to 6 நல்ல நேரம் என்று சபாபதி கூறியதால் அந்நேரத்தில் வந்து ஆராவும் வள்ளியம்மையும் பாலை காய்ச்சினார்கள். சாந்தி, வைத்தீஸ்வரன் மற்றும் அக்கம் பக்கம் சில பேரை மட்டும் அழைத்திருந்தார் சபாபதி. அவர்கள் எல்லோருக்கும் ஆராவை அறிமுகம் செய்து வைத்தால் இங்கு வந்த பின் அவளுக்கு வசதியாக இருக்கும் என்று எண்ணி இதனை செய்தார். ஆனால் காலை 5 மணி என்பது நம் நாயகனுக்கு நடு ஜாமம் என்பதால் பாவம் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதேபோல் அன்று மாலை ஏனோ அவனுக்கு அலுப்பாக இருந்ததால் 7 மணிக்கே இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிவிட்டான். அன்று வைத்தீஸ்வரன் உப்புமா செய்து வைத்திருந்ததால் தன் தந்தையை எதிர்பார்க்காமல் அவர் செய்து வைத்திருந்ததை நன்றாக வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டான். அதனால் இரவு ஆரா தன் பொருட்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு அந்த வீட்டிற்கு வந்ததையும் அவன் அறியவில்லை. மாலையில் சீக்கிரமாக உறங்கியதால் அதிகாலையில் விழிப்பு வந்து எழுந்தவன் அப்பொழுதுதான் எதிர் வீட்டு மாடியில் ஒரு பெண் இருப்பதைக் கண்டு, வாவ், வாட் அ பியூட்டி என்றான். அதிகாலையிலேயே கண் விழித்த ஆரா காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியில் வந்தாள். ஹாலின் ஓரத்தில் கட்டில் போட்டு அங்கே உறங்கிக் கொண்டிருந்தாள் வண்டியம்மை. தன்னோட அறையிலேயே அவரை உறங்கச் சொல்ல அவரோ மறுத்துவிட்டார். நான் இங்கே படுத்துக்கிறேன் பாப்பா, எனக்கு இதே சௌகரியமாக தான் இருக்கு என்று சொல்லிவிட்டார். காலையிலேயே எழுந்து விடும் அவர் முன்தினம் வேலை செய்த சோர்வின் காரணமாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை தொந்தரவு செய்ய விரும்பாது சத்தமில்லாமல் பால்கனியின் பக்கம் வந்தாள் ஆரா. விடிந்தும் விடியாத அந்த காலை வேளையில் எல்லோர் வீட்டிலும் வாசல் தெளித்து கோலமிட்டு கொண்டிருந்தனர். அதனை ரசித்தவாறு நின்றிருந்தாள். அப்பொழுதுதான் கீழே பார்த்தாள். சபாபதி வாசலை பெருக்கி முடித்து தண்ணீர் தெளித்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் அங்கிள். நிமிர்ந்து மேலே பார்த்தவர், குட் மார்னிங் மா என்றார் புன்னகையோடு. எழுந்துட்டியா? புது இடம், ராத்திரி தூக்கம் வந்துச்சா? குட் ஸ்லீப் அங்கிள், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. என்ன அங்கிள், நீங்கள் எதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி எங்க? மேடம் அன்னைக்கு அடி பிரதட்சணம் பண்ணாங்க இல்லை, அப்போ இருந்து கால் வலி அதிகமாயிடுச்சு. மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்திருக்க லேட் ஆகும் என்று சொல்லி சிரித்தார். இதெல்லாம் தேவையா? ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணுறாங்க என்றாள் ஆரா வருத்தத்தோடு. எல்லாரும் அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாச்சு, இன்னும் நீயும் பையனும் தான் பாக்கி என்றார் சாந்தி. அப்போதுதான் அவரை கவனித்தவள், ஹாய் சாந்தி அக்கா, குட் மார்னிங் என்றாள். அவளுடைய மலர்ந்த முகத்தை கண்ட சாந்திக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவளை கண்டு புன்னகைத்தார். அங்கிள், இங்கே பால் எங்கே கிடைக்கும்? நான் வாங்கும்போது உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேம்மா. பரவாயில்ல அங்கிள், சொல்லுங்க. இதில் என்னம்மா இருக்கு? உனக்காக தனியாவா போக போகிறேன். உனக்கு எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு என்றவர், சாந்தி கோலம் போட்டுடுறியா என்று கேட்டுவிட்டு உள்ளே சென்றார். சாந்தி தன் வீட்டில் கோலம் போட்டுவிட்டு இங்கே வர, அக்கா, அங்கிளுக்கு கோலம் போட தெரியாதா என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவர், அது சரி என்றார். அவளும் சிரித்துவிட்டு, அக்கா நான் போடவா என்று கேட்டாள். உனக்கு போட தெரியுமா என்றார் ஆச்சரியமாக. இது என்னக்கா இப்படி கேட்குறீங்க என்றவள், இருங்க நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள். சாந்தியின் கையில் இருந்த கோலமாவை வாங்கி 8 புள்ளி கோலம் ஒன்றை அழகாக தீட்டினாள். ஆராவை கண்ட விக்கி அவசர அவசரமாக பல்லை விலக்கிவிட்டு வேகமாக குளியல் அறைக்குள் சென்று முகத்தை நன்றாக 2-3 முறை கழுவிவிட்டு வந்தான். துண்டால் தன் முகத்தை துடைத்து கொண்டே கண்ணாடியில் பார்த்தவன், எத்தனை தடவை கழுவினாலும் கலர் மாறவே மாட்டேங்குதே என்று கவலைப்பட்டு கொண்டான். அது சரி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பாதான். ஒன்று இந்த ஆள் கலராக இருந்திருக்கணும், இல்லை கலராக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் இப்போ நான் தான் அவசப்பட வேண்டியதாக இருக்குது என்று புலம்பிக்கொண்டே துண்டை தூக்கி எறிந்து விட்டு வேகமாக மீண்டும் பால்கனியில் வந்து நின்றான். அப்போதுதான் ஆரா கோலமிட்டு முடிக்க, வாவ் சூப்பர் என்றான். சாந்தி, ஆரா இருவரும் நிமிர்ந்து மேலே பார்த்தனர். ஹாய் என்றான் அவளிடம் சிரித்து கொண்டே. ஆராவோ அவன் யார் என்று தெரியாததால் பதிலளிக்காமல் திரும்பிக் கொண்டாள். வெரி பியூட்டிஃபுல் என்றான் மறுபடியும். அவள் மீண்டும் அவனை பார்க்க, நான் கோலத்தை தாம்மா சொன்னேன் என்றான். அவனை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள் ஆரா. டேய் விக்கி, உன்னோட வாழ்த்தனத்தை எல்லாம் அவகிட்ட காட்டாத என்றார் சாந்தி. பேரை பாரு, விக்கியாம், சரியான பக்கியா இருப்பான் போல என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்தாள் ஆரா. ரொம்ப நல்லா இருக்குமா என்று சொல்லி ஆராவை நெட்டி முறித்தவர், பார்க்க பெரிய எடுத்த பொண்ணு மாதிரி இருக்கியே, இதெல்லாம் தெரியாதோன்னு நினச்சேன் என்றார். அப்படியெல்லாம் இல்லைக்கா, எங்கள் அம்மா கோலம் ரொம்ப அழகாக போடுவாங்க. சின்ன வயசில் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க போடுறப்ப பார்த்துருக்கேன். அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க ஞாபகத்தில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அம்மா இல்லையாடா உனக்கு என்றார் சாந்தி வருத்தமாக.
இல்லக்கா என்று அவள் புன்னகையோடு சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஐ சேம் பிஞ்ச், எனக்கும் இல்லை என்றான் விக்கி. தலையில் அடித்து கொண்டார் சாந்தி. நீ என்னடா இன்னைக்கு காலங்காத்தால் எழுந்திரிச்சிட்ட? சும்மாதான்க்கா, உன் பொண்ணை சைட் அடிக்கலாம்னு நினச்சேன். சிப்ப என்ற குரலில் திரும்பி பார்த்தாள் ஆரா. அங்கே சாந்தியின் பெரிய மகள் பார்வதி நின்றிருந்தாள். ஐய ரொம்ப தான், பொடி கருவாச்சு. உனக்கு என்ன கிருத்தி ஷெட்டின்னு நினப்பா? ஆமாம், இவர் பெரிய ராம் போத்தினேனி. அங்கே மட்டும் என்ன கலர் வாழுதாம்? அதோ பின்னாடி வர்றா பாரு என் டார்லிங் என்றான் விக்கி. அங்கே கண்ணை கசக்கி கொண்டு வந்தால் சாந்தியின் 14 வயது மகள் இந்துமதி. இருவருக்கும் இடையில் சுரேந்தர் என்ற கல்லூரி செல்லும் மகனும் உண்டு. ஹாய் டார்லிங் என்றான் விக்கி. நிமிர்ந்து அவனை பார்த்தவள், ஐயையோ காலையிலேயே உமுகத்தில் முடிச்சிட்டேனா? இன்னைக்கு நான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதின மாதிரி தான் என்று அலறினாள் அவள். ஆராவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. கடினப்பட்டு அடக்கி கொண்டாள். என்ன டார்லிங் இப்படி சொல்கிற? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி என்னோட முகத்தில் தானே முழிக்கணும். இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தவள், முதல்ல வேலைக்கு போ, அப்புறமா கல்யாணத்தை பற்றி கனவு காணு என்றாள். ச்சே அவமானம் என்றான். எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அம்மா என்னோட பேஸ்ட் எங்க என்றாள் இந்துமதி. என்ன எதுக்குடி கேட்குற? உன் அக்காவை கேளு. ஏய் பாரு, பேஸ்ட் எங்க? என்னது பாருவா? அடிங், உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அப்போ கருவாச்சின்னு கூப்பிடவா? உடனே விக்கி ஹஹஹா என்று சிரித்தான். அவனை முறைத்தாள் பார்வதி. இப்போ எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிற? அவ உன்னை கருவாச்சின்னு சொன்னா நீ அவளை குட்டச்சின்னு சொல்லு. ஹலோ, யார் குட்டச்சி? அவனிடம் சண்டைக்கு வந்தாள் இந்துமதி. ஏன், அதில் என்ன சந்தேகம்? நீதான் குட்டச்சி என்று அவளிடம் பழிப்பு காட்டி கூறினாள் பார்வதி. ரயில் இன்ஜின் போல கோபம் மூச்சுக்களை இழுத்து விட்ட இந்துமதி, பொடி கருவாச்சி என்றாள். என்னது டியா என்று பார்வதி அவளை அடிக்க துரத்த இந்துமதி உள்ளே ஓடினாள். அதை கண்டு விக்கி சிரித்து கொண்டிருந்தான். டேய், காலையிலேயே 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா என்றார் சாந்தி கோபமாக. அக்கா யார் அது என்றாள் ஆரா மெல்லிய குரலில். அவனை தெரியாதா? வைத்திய அண்ணன் பையன்மா என்றார் அவரும் மெல்லிய குரலில். என்னக்கா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாண்டா, பாவம் வைத்திய அண்ணன். இன்னும் இவன் படிப்பையும் முடிக்கல, வேலைக்கும் போகல. இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தவள், ஓ தண்டச்சோரா என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். இவனை பற்றி நினச்சேதான் அண்ணன் ரொம்ப व्यसனப்பட்டுக்கிட்டு இருக்கு. சபா அண்ணனும் வைத்திய அண்ணனும் ரொம்ப வருஷமாக தோஸ்துங்க. ஏனோ பாவம் 2 பேர் பசங்களும் சரியில்லாமல் போயிட்டாங்க என்று வருத்தத்தோடு கூறினார். நம்மளை பற்றி தான் ஏதோ அங்கே போய்கிட்டு இருக்கா என்று தனக்குள் சொல்லி கொண்டவன், என்ன பேசுகிறதா இருந்தாலும் சத்தமாக பேசுங்க என்றான். முடியாதடா என்றார் சாந்தி அவனை முறைத்தவாறு. ஆனால் ரொம்ப நல்ல பையம்மா என்றார் அவர் ஆராவிடம் மெல்லிய குரலில். அவள் இதழில் சிறு புன்னகை பூத்தது. சாந்தியிடம் சொல்லிக்கொண்டு மாடி ஏறினாள். பால்கனியில் நின்று பார்க்க அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை முறைத்துவிட்டு திரும்ப, ஓய் பாப்பா, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போறது என்றான் அவன். அடங்க மாட்டியாடா நீ என்றவள் அங்கே இருந்த பூந்தொட்டியை எடுத்து அவனை நோக்கி எரிய குறிப்பார்த்தாள். ஆத்தா, மாரியாத்தா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வீட்டிற்குள் ஓடினான். வைத்தீஸ்வரன் அப்பொழுதுதான் தரையை துடைத்து விட்டு செல்ல ஈரத்தில் காலை வைத்து தொப்பென்று விழுந்தான். அந்த சத்தத்தில் முதலில் திகைத்தவள், பின் அது அவன் விழுந்த சத்தம் என்று புரிய அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. டேய் எரும மாடு, இப்போதானே தொடச்சிட்டு போனேன், அதுக்குள்ள தரையை அழுக்காக்கிட்டியே என்று வைத்தீஸ்வரன் கத்தினார். யோ அப்பா, நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்குறதை விட்டுட்டு தரை அழுக்காயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற. சரி, நான் உன்னை தூக்கி விடுறேன். இந்த தரையை திரும்பவும் நீ துடைக்கிறியா? ஐ அஸ்கு புஸ்கு, அப்போ நீயே எழுந்து போடா. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நீ எல்லாம் ஒரு மகனா? மனசாட்சி இல்லாமல் பையன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்க. ரொம்ப பேசுனா அப்புறம் திரும்பவும் பிடிச்சி தள்ளி விட்டுடுவேன், ஜாக்கிரதை. நீ பண்ணாலும் பண்ணுவ என்றவாறே மெதுவாக எழுந்து சென்றான் விக்கி. அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆரா விக்கியை நினைத்து அடக்க மாட்டாமல் சிரித்தாள். ச்சே, சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வஞ்சனை இல்லாமல் எல்லார்கிட்டையும் அசிங்கப்படுறானே என்று எண்ணியவளுக்கு சிரிப்பு நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. உறக்கம் கலைந்து எழுந்து வந்த வள்ளியம்மை ஆரா சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து மனதில் மகிழ்ச்சி பொங்க உடனே வேகமாக சென்று தன் செல்போனை எடுத்து வந்து அவள் சிரிப்பதை பதிவு செய்து நகுலனுக்கு அனுப்பி வைத்தார். அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து கொண்ட விக்கி, ச்சே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே, பேசாம சபா அப்பா சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டே யோசித்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.